ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம் உயர வானங்களிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 49:25. நம்முடைய கர்த்தர் வாக்கு தத்தங்களின் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையே சார்ந்து வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டை நாம் துவங்கும் போதும் நம் அருமை ஆண்டவரிடத்தில் விசாரித்து ஜெபம் பண்ணும் போதும் அவ்வருடம் முழுவதும் அவர் நமக்கு கொடுக்கும்படி சித்தம் கொண்ட காரியங்கள் அனைத்துமே தன் மனதில் வைத்து அதற்கேற்ற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அந்த வகையில் அன்றைக்கு யோசேப்பு கர்த்தருடைய அவருடைய தகப்பன் மூலமாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை இவ்வாண்டிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆதியாகமம் 39:4. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். ஆதியாகமம் 39:22. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. ஆதியாகமம் 41:41. யோசேப்போட ஆண்டவர் இருந்ததின் விளைவு போத்திபார் வீட்டிலும் சிறைச்சாலையின் மற்றும் தேசத்திலும் மகா பெரிய உயர்வு யோசேப்புக்கு கிடைத்தது. இவ்வாண்டிலே இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த செய்தியின் வழியாக பேசிக் கொண்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை நமக்கும் கொடுப்பார். மனப்பூர்வமாய் விசுவாசியுங்கள். கடந்த வருட தோல்வியை திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணாமல் யோசேப்பை பல விதங்களில் உயர்த்தின ஆண்டவர் என்னையும் உங்களையும் குடும்பத்தையும் உயர்த்த போகிறார். ஆதியாகமம் 49:25. அந்த வாக்குத்தத்தம் நமக்குரியது என்று அடிக்கடி அறிக்கை செய்யுங்கள். குடும்பம் மகிமையான குடும்பம். போத்திபாரின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தாள். ஆதியாகமம் 41:45. யோசேப்பு, என் வருத்தம் யாவும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 41:51-52. யோசேப்பின் ஆரம்ப வாலிப வாழ்க்கை பலவிதமான இன்னல்களால் இணைந்தது உண்மைதான். ஆனால் அவன் கர்த்தரோடு இருந்தபடியால் எகிப்தில் அவன் தலையை கர்த்தர் உயர்த்தி மகிமையான குடும்ப வாழ்க்கையை கொடுத்து மனாசே எப்ராயிம் என்ற பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்தார். வேதம் இவ்விதமாக கூறுகிறது, நம் ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சங்கீதம் 127:4. இவ்வாண்டிலே உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை கர்த்தரால் கட்டப்பட்டு அவர்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் காணக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். மட்டுமல்ல, யோசேப்பு தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபையும் சகோதரர்களையும் மீண்டும் காணும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி அவனை மகிழ்ச்சியாக்கினார். தன்னுடைய சகோதரர்களால் தனக்கு நேரிட்ட சகல உபத்திரவங்களையும் தன் இருதயத்தில் வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் அனைவரையும் அவன் இப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் இவ்வாண்டிலே தந்தருள்வார். செழிப்பான பொருளாதாரம். தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்கள் எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விட்டான். ஆதியாகமம் 41:56. இவ்வுலகில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் மிக முக்கியமான ஆசீர்வாதம் பொருளாதார செழிப்பாகும். அதே வேளையில் பஞ்ச காலத்தில் யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியருக்கு விற்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வாதத்தார் அல்லவா, உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதியாகமம் 45:5. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பச்சமாய் பேசினான். ஆதியாகமம் 50:21. நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் பைபிளிலிருந்து யோசேப்பினிலிருந்து பொருளாதார ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. இப்போது இருக்கிற கஷ்டங்களை வறுமைகளை கண்டு கலங்காதீர்கள். யோசேப்பின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் இவ்வாண்டிலே செழிப்பான பொருளாதாரத்தை நிச்சயம் கட்டளையிடுவார். நீடித்த நாட்கள். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். ஆதியாகமம் 50:26. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழிகள் 10:27. உங்கள் பலவீனங்கள், இயலாமை, மன உளைச்சல் மற்றும் சோர்வு போன்றவர்களை குறித்து கவலைப்படாதீர்கள்.
ஆண்டு முழுவதும் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தையும் புது பலனையும் பூரண ஆயுசு நாட்களையும் உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பீர்கள். இந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் நிச்சயமாய் விசுவாசித்து நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் பூரணமாய் நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91:16. ஆமேன். நாம் விசுவாசத்தோடு வாக்கு தத்தங்களை பற்றி பிடித்துக் கொள்வோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா.